Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. மீண்டும் ஒரு முறை இந்த காலை பொழுதிலே தேவனுடைய வார்த்தையோடு இந்த நாளை துவக்குவதற்கு தேவன் கொடுத்த அளவற்ற அவருடைய கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to come to His presence and to begin this day with the word of God. இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நீதிமொழிகள் தியானத்தில் 120வது நாள். Today, by the grace of God, it is 120th day of the devotions of Proverbs. கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்த அவருடைய கிருபைகளை எண்ணி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for all the graces that the Lord has rendered so far. ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தின அவருடைய சத்தியங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I also thank God for all the truth that the Lord has revealed so far. இந்த நாளிலேயும் தேவன் தம்முடைய வார்த்தையிலிருந்து நம்மோடு இடைபடும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். Even today, let us pray that the Lord may intercede and minister with us through His word. Thank you, Lord. Thank you, Lord. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ, தூயவருமக்கன்றோ, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஐயா ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ஆராதனை 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 என் அன்பரேசுவுக்கே, என் அன்பரேசுவுக்கே. இரக்கமும் கிருபையும் அன்பும் மிகுந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலைவேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டு உம்முடைய திரு சமூகத்துக்கு வருகிறோம். Our merciful, gracious and loving God, this morning we humble ourselves and commit at your presence. உம்முடைய இன்ப பிரசன்னத்துக்காக நன்றி. Thank you for your sweet presence, Lord. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. Thank you for your mercies, Lord. உம்முடைய தயவுகளுக்காக நன்றி. Thank you for your favor, Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய பிரசன்னத்திலே வந்திருக்கிற எங்களுக்கு நலமானதை நீர் போதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Even today we pray that the Lord may teach us good that we have come to your presence, Lord. உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that the Lord may manifest your will in our life. உம்முடைய கிருபை எங்களிலே பெருகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that your grace may increase in our life, இன்றைக்கு Lord. உம்முடைய தயவு வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that your mercy and favor may be revealed today, Lord. உம்முடைய வசனத்தின் விளக்கங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தாரும். Lord, also explain the words and the meanings of your word to us, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி கடைபிடிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தாரும். Lord, let us not only be hearers but also follow them accordingly, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good.
இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் இந்த நீதிமொழிகள் தியானத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். Even today, I greet and welcome everyone who have taken part in this morning devotion of Proverbs. இன்டர்நெட் மூலமாகவும் டிவி மூலமாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless everyone who is watching this through internet and also TV. தொடர்ந்து நாம் இன்றைக்கும் நீதிமொழிகளிலிருந்து தியானம் செய்யலாம். Let us continue our devotion from book of Proverbs. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Let us read Proverbs chapter 5 verses 7 to 9. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். Therefore hear me now, my children, and do not depart from the words of my mouth. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியருக்கும் உன் ஆயுசு காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். Remove your way far from her, and do not go near the door of her house, lest you give your honor to others and your ears to the cruel one. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நேற்றைய தினம் நாம் தியானிக்கும் போது எவ்விதமாக நாம் நம்முடைய உறவுகளில் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்று கவனித்தோம். By the grace of God, yesterday as we meditated, we learned how we are supposed to be very careful about our relationships. நேற்றுக்கு நான் சொன்னேன், உறவுகள் எவ்வளவு முக்கியமானது. I told you how relationships are very important. முதலாவது சொன்னேன், உறவுகள் என்பது இன்றியமையாத ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நாம் உருவாக்கும் போதே அந்த ஒரு தன்மையோடு நம்மை தேவன் உருவாக்கி இருக்கிறார். First I told you relationships are integral as they play a very vital role where the Lord is created with a divine nature. யாருமே எனக்கு எந்த உறவுகளும் தேவையில்லை என்று சொல்லி ஓட முடியாது. No one can refuse or avoid any relationships. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது கவனித்தோம், உறவுகளினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் உறவுகள் முக்கியமாக இருக்கிறது. And next we saw relationships are important. அதாவது உறவுகளை நாம் அசட்டை பண்ணிட முடியாது. We cannot despise the relationships. அந்த ஒருமித்து வாழ்வது, உறவுகளை பேணி காப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படின்றத பார்த்தோம். So by maintaining the relationships, what are the good things that we get and what are the benefits that we achieve? மூன்றாவது, உறவுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குகிறது. And third we saw relationships have an influence on our life. யாருமே உறவுகளை ஆரம்பித்து விட்டு மற்றவருடைய ஆதிக்கம், தாக்கம், அவர்களுடைய நிழல் எமல படலன்னு சொல்லவே முடியாது. So no one can start a relationships and never say that their impact or influence is not in their life. நம்முடைய வாழ்க்கையில நல்ல விதமாகவும் சரி கெட்ட விதமாகவும் சரி உறவுகள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்குது. No matter whether good or bad, relationships bring an influence and change in our life. இதுல நான் ரொம்ப முக்கியமா நேற்றுக்கு சொன்னது, தேவன் எப்பொழுதுமே ஒரு நன்மையான உறவை, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தால் பிசாசானவன் அதற்கு இணையாக ஒரு பொய்யான மாயையான ஒரு காரியத்தை அவன் கொண்டு வந்து மனிதன் தேவன் கொடுத்ததை தெரிந்து கொள்ளலாம், தான் கொண்டு வருகிறதை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அவனை சோதிப்பான். So that's in here I told you one important thing. Whatever when God creates for the benefit of man in a good way, Satan always try to create a counterfeit, a duplicate and a fake one, so that men may choose the duplicate and the fake one. நேற்றுக்கு நாம கவனிக்கும் பொழுது ஏன் இந்த டூப்ளிகேட் ரிலேஷன்ஷிப் அதை நம்ம தெரிந்தெடுக்க கூடாது, பொய்யான மாயையான உறவுகளை நம்ம ஏன் நிராகரிக்கணும்னு சொல்லி நம்ம நேற்றுக்கு பேசணும். And yesterday as we meditated, we learned why we are supposed to refuse or avoid these immoral and fake relationships. அதாவது தேவன் ஏற்ற துணை என்ற மனைவியை கொடுக்கும்போது பிசாசானவன் என்ன சொல்லுவான்னா, நீ எதுக்கு மனைவியை தெரிந்தெடுக்கணும், ஒரு பரஸ்திரீட்ட போன்னு சொல்லி அவன் கொண்டு வருவான். When the Lord gives you a suitable partner as a wife, but the Satan will say, why do you want to choose a wife, why don't you go to a strange woman? அதே போல தேவன் ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கும் போது உனக்கு ஏன் கணவன், நீ விபச்சாரம் பண்ணுன்னு சொல்லி ஒரு பெண்ணை தூண்டலாம். And also when the Lord has given a very good husband to the wife, he may even insist or tempt say the wife to go to an adulterer. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றுக்கு நம்ம கவனித்தோம், இவ்விதமாக தேவன் உண்டாக்காத, தேவன் அனுமதிக்காத உறவுகளை நம்ம பின்தொடர்ந்து போனா
அதில் ஏன் வந்து அதில் உள்ள ஆபத்துகள் என்ன அப்படின்னு நம்ம கவனித்தோம். And yesterday we saw what are the dangers that we face if we go behind those immoral relationships. முதலாவது கவனித்தோம், ஒழுக்கமற்ற உறவுகள் வந்து தேடியும் தோண்டி உண்மையை எடுக்க முயற்சி செய்தாலும் அதுலேருந்து உண்மை வெளிவராது. First we saw immoral relationships are unsearchable, where you don't find any truth in it. ரெண்டாவது கவனித்தோம், இவ்விதமான ஒழுக்கமற்ற உறவுகள் வந்து ஆபத்தானது அல்லது பாதுகாப்பு இல்லாதது. Second we saw immoral relationships are unsafe. மூன்றாவது கவனித்தோம், இந்த ஒழுக்கமற்ற உறவுகள் நிரந்தர தன்மை இல்லாதது என்று கவனித்தோம். Third we saw immoral relationships are unstable. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை சொல்லிவிட்டு இப்போ வந்து 7ஆம் வசனத்துல அந்த ஞானி வந்து ஆலோசனை கொடுக்கிறாரு. After saying this, in verse 7 the wise man gives a counsel. ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். Therefore hear me now, my children, and do not depart from the words of my mouth. ஆண்டவர் எப்பவுமே அவசியம் இல்லாம ஆலோசனை கொடுக்கவே மாட்டார். The Lord doesn't give counsel without a valid reason. நமக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு ஒரு ஆபத்து நமக்கு இல்லாம ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கவே மாட்டார். The Lord will never give us a counsel or warning without we encountering a danger. அப்போ தேவன் வந்து எப்பவுமே தீமையின் நடுவிலேயும் வெளிச்சமாக வந்து நமக்கு நன்மையை கொடுக்கிறவர். So our God is a God who gives light even amidst the evil. அதுல என்ன பெரிய நன்மைனா, தீமையை எச்சரித்து தீமைக்கு விரோதமாக ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே வெளிப்படும். So what is good over there is the Lord will reveal in the evil, and the Lord will also give good things and warning, words of warning during that evil. நம்முடைய வாழ்க்கை வந்து தீமையால் வாரிக்கொள்ளப்படக்கூடாது, நாம எப்பவுமே நன்மையினால் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றது தேவனுடைய நோக்கம். The Lord's desire and purpose is that we should not be taken away by evil, but we should be blessed with goodness. இங்கே ஏன் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது? இந்த போல ஒழுக்கமற்ற உறவுகளில் நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லி எதற்காக இந்த எச்சரிப்பு? So why is this counsel or warning against falling immorality? இங்கே 8-9 வசனங்களை பார்க்கலாமா? If you read verses 8 and 9. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. Remove your way far from her and do not go near the door of her house. அதாவது இது வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு கவுன்சில். This really appears to be a harsh counsel. அதாவது abstinence, அதாவது பக்கத்திலே போகாத, நெருங்காத, கிட்ட போகாதன்னு சொல்றார். Here he says you have to abstain from it. Don't go near the door of her house. அந்த வழி பக்கத்திலே போகாத. Don't enter or go near that way. அப்போ இது ஒருவேளை எப்படி கூட ஒரு மனுஷன் எடுத்துக்கலாம், அப்போ எனக்கு என்ன சுய மரியாதை சுய உரிமை எல்லாம் கிடையவே கிடையாதா? So a person can even take it this way. Don't I have a self respect or self will here? நான் ஆண்டவர் என்ன நம்ப மாட்டேங்கிறாரா? Is the Lord not trusting me? என்னால என்ன இந்த சோதனை எதிர்க்க முடியாதா? Will I not be able to resist the temptation? இப்படி எல்லாம் சில பேர் பேசலாம். People may speak so. ஆனா உண்மை என்னன்னா, ஆண்டவர் வந்து நீ பக்கத்துல போகாத, நெருங்காத, விலகி இருன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்பது தான் ஞானம். But the truth is, when the Lord says abstain from it, don't go near to it, it is always wise to hear the Lord's counsel. ஒவ்வொரு விதமான சோதனைக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கு. So every temptation has a kind of treatment. ஒரு சோதனைக்கு வந்து எப்படின்னா, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். For one temptation you have to resist so that he may flee away from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். Resist the evil. இன்னொரு சோதனை இருக்கு, அது என்னன்னா பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள்னு இருக்கு. And there is one more temptation where you have to flee away youthful lusts. மூன்றாவது இன்னொரு வகை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வாஸ்தவம் பார்த்தீங்களா, பக்கத்திலே போகாதீங்க. And the third one which we read now, don't go near. பக்கத்தில் போகாதீங்க, பார்க்காதீங்க, அது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. Don't go near to it, abstain from it, don't analyze or don't see it. அதாவது இப்போ நம்ம கொரோனா சீசன் இது நல்லா விளங்கிட்டே இருக்கோம் நம்ம. So this we have understood now during this corona season. நிறைய பேர் இப்போ விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போறது இல்ல. Today many people are not going to any occasions. பக்கத்துல அருகில உட்கார்ந்து பேசுறது இல்ல. They don't sit beside any person and speak with them. Social distancing அப்படின்ற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. So everyone has got this concept of social distancing. ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா, இந்த மாதிரி கூட்டத்துக்கு நம்ம போனோம்னா
நாளைக்கு நாம தான் பாதிக்கப்படுவோம். It's because they know very well that if we don't maintain social distance, if we go to those kinds of meetings, then we will be affected later. இங்க சொல்லப்பட்ட ஆலோசனை வந்து பக்கத்திலே போகாத. Here the counsel that is said is don't go near to it. நீ தூரமா நில்லு. You remain away from it. அவள் கிட்டி சேராத. Don't go near to her. வீட்டின் வாசலை மிதிக்காத. Don't go near the door of her house. இத போல சில வேளையில சில ஆலோசனைகள் பைபிள்ல கொஞ்சம் ஹார்ஷா தான் இருக்கும். Sometimes such kind of counsels are very harsh in the Bible. உதாரணமா நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 1:1 பாத்தீங்கன்னா, For example, if you read Psalm 1:1, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காதீங்க, பாவியின் வழியில நிக்காதீங்க, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராதீங்கன்னு சொல்லுவார். he says, do not walk in the counsel of the ungodly, don't stand in the way of sinners, don't sit in the seat of the scornful. அதாவது நீங்க பக்கத்துல நெருங்கி இருந்தீங்கன்னா அதனுடைய வாடை, அதனுடைய சுபாவங்கள், அந்த வழிகளை நாமளும் கற்றுக்கொள்வோம். It's because if you stay near to it, you may also get used to its habits, its fragrance and all its things. எதற்காக இந்த கடின வார்த்தைகள் சொல்லுகிறார், கடினமான ஆலோசனை சொல்லுகிறார்? Why does he give such a harsh counsel here? அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. There's a valid reason here. உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்தி அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராம இருக்க காரணம் 9ஆம் வசனம் பாருங்க. Verse 9 says, சேர்ந்தால், if you go near, சேர்ந்தால், lest உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். you give your honor to others and your years to the cruel one. உன் மேன்மையை அந்நியர்களுக்கு கொடுத்து விடுவாய். You give your honor to others. அப்போ இங்க ஒரு முக்கியமான காரணம் ஏன் அண்டாத அப்படின்னா, உனக்கு இருக்கிற மேன்மை அல்லது மரியாதை அல்லது கௌரவம் அதை நீ கெடுத்து கொள்ளாத. So the important and valid reason why you should not go near or abstain is that you should not spoil your honor and the respect that you have. ஒழுக்கமற்ற ஆண்களோடு பெண்களோடு நாம நெருங்காம தூரமாக இல்லாவிட்டால் முடிவு என்னன்னா, ஆபத்து எங்க வரும்னா நம்முடைய மேன்மையை அது நாசமாகிரும். If you don't abstain from immoral men and women, then that will spoil your honor. நம்முடைய நற்பெயரை கெடுத்து விடும். It will destroy your reputation. நல்ல கவனிங்க. Listen carefully. இந்த கனத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. This honor and holiness are interrelated. ரெண்டும் ரொம்ப சம்பந்தப்பட்டிருக்கு. They both are interrelated. வேதத்துல அநேக சம்பவங்களை வசனங்களை காட்ட முடியும். நான் I can show you many incidents and verses in the Bible. இன்றைக்கு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். Even today we're going to see certain verses. நம்ம வாழ்க்கை வந்து கனமா இருக்கணும்னா கூடவே பரிசுத்தம் ரொம்ப தேவை. If your life ought to be honorable, then holiness ought to accompany it. நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்வோமானா அதை தொடர்ந்து கனமும் வரும். If you keep your life holy, then that follows honor. இது வந்து உறவுகளுக்கு ரொம்ப இன்றியமையாதது. So this is more integral, more interrelated with the relationships. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. Hebrews 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. Marriage is honorable in all and the bed undefiled. ரெண்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா அங்க? There are two parts here. ஒரு பக்கம் விவாகத்துக்கு வந்து அதிக கனம் இருக்கு, அதிக மரியாதை இருக்கு, கௌரவம் உள்ளது. On one side marriage is honorable, it has a great honor. ரெண்டாவது அடுத்த பக்கம் பாத்தீங்கன்னா விவாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது, அசூசிப்படாமல் இருக்கணும். And the other one is it should not be defiled, it means it should be holy. அப்போ இந்த கனத்தை காத்துக்கொள்ளதான் இந்த ஞானி சொல்றாரு, அவ வீட்டு பக்கத்திலே போகாத. So that is why this wise man here says you don't go near to her house so that you may retain your honor. நான் நினைக்கிறேன் இந்த சுய கௌரவம், நமக்கு இருக்கிற மரியாதை என்பது ரொம்ப விலையேறப்பெற்றது. So I think this honor or self respect is really precious. அந்த கனத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். And it is very important that we have to retain our honor. கனம் தான் நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்தை தருகிறது. Honor is the one that gives a standard in our society. அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஒரு வருங்காலத்தை கொடுக்கிறது வந்து கனம் தான். And it is a honor that gives a future to our children as well. நம்முடைய வீட்டை நிலையாக நிற்க பண்ணுகிறது, குடும்பத்தை நிலையாக நிற்க பண்றதுக்கு கனம் தான். And honor is the one which establish a house and a family. கனத்திற்கு ஏற்ற விதமா தான் உங்களுடைய வேலை, உங்களுடைய ஸ்திரத்தன்மை எல்லாம் அதோட அட்டாச் ஆயிருக்கு. So your stability and your work, everything is attached with your honor. நீங்க
திருமணம் என்று வருவீர்களானா அதுல கனம் மரியாதை என்பது ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிக்குது. And when you come to marriage, this honor plays a very important role in marriage. இன்றைக்கு நிறைய வீடுகள்ல திருமண வாழ்க்கையில இந்த கனமும் மரியாதையும் கௌரவத்தையும் இழந்த வீடுகளாய் நிறைய பேர் இருக்காங்க. Today we see many houses have lost its honor and respect in terms of marriage. தேவன் திருமணத்தை நிறுவும் போது அதை மிக அதிகமாக கௌரவப்படுத்தினார். When the Lord brought marriage, the Lord honored marriage very much. எப்படி கனப்படுத்தினார்? How did he honor it? முதலாவது திருமணத்தை தேவன் உருவாக்கியே அதை கனப்படுத்தினார். First, the Lord designed this marriage and honored it. அதாவது உனக்கு இஷ்டமான ஒரு துணையை நீ தேடிக்கோ அப்படின்னு ஆண்டவர் விட்டுருக்கலாம். The Lord would have let him to choose his own suitable partner. ஆனா ஒரு தகப்பனை போல இறங்கி துணை இல்லாமல் துணை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஆதாமுக்கு தானே துணையை உண்டாக்கி ஏற்படுத்தி கொண்டு வந்து கொடுத்தார். But like a father, he descended down and to Adam who cannot find a suitable partner, the Lord himself created and designed a partner. அவ்விதமாக இந்த திருமணத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். In that way the Lord honored marriage. இதை குறித்து நம்ம பின்னால கூட வாசிக்கலாம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ரெபெக்கா ஈசாக்கினுடைய காரியத்துல பேசப்படுறத நம்ம பார்க்கலாம். So in later part we can also read where in the life of Isaac and Rebekah this is being said that this thing came by the Lord. இரண்டாவது நான் சொல்லுவேன், Second, இந்த திருமணத்தை ஆண்டவர் எப்படி கனம் பண்ணினார்னா திருமணமானவர்களுக்கு இதுவரைக்கும் சரித்திரத்தில் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தை தேவன் தான் திருமணமானவர்களுக்கு கொடுத்தார். The second way the Lord honored the marriage is by giving them the kind of gifts which no one else gave them. என்ன மாதிரி ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தாரு? What kind of blessings will the Lord give? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். You be fruitful, increase, replenish and fill the earth and have dominion over everything. அப்ப அர்த்தம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை யாருமே திருமண மேடையில கொடுத்தது கிடையாது. So it means this kind of gift of blessing is not given by anyone on that stage. நாம பணமோ பொருளோ கொடுத்துட்டு போயிடுறோம். We may give some money. ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நித்திய ஆசீர்வாதம். But God's blessing is an eternal blessing. அந்த மாதிரி ஆசீர்வதித்து அதை கனம் பண்ணினார். So in that way the Lord blessed it and the Lord honored it. திருமணத்தை ஏற்படுத்தினார். The Lord created the திருமணத்திற்கு ஆசீர்வாதத்தை தந்தார். The Lord gave the blessings to the marriage. அது மாத்திரம் இல்ல, அவர் எப்படி அதை கனம் பண்றாருன்னா திருமணம் பண்ணிட்டு கட்டி கொடுத்துட்டு ஆண்டவர் விலகி போயிரல. So the third way is that the Lord did not get them in marriage and did not leave them as such. தேவன் திருமணத்தை கண்காணியாய் இருந்து அதுல தலையிடுகிறார். The Lord also monitors that marriage life and intervenes. உன் கணவனுக்கும் மனைவிக்கு நடுவுல கர்த்தர் கண்காணியா இருக்கிறார். The Lord remains a monitor, overseer between husband and wife. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆபிரகாமும் சாராளும் கேரார்ல போய் அவன் குடியேறின போது அபிமெலேக் ஆபிரகாமின் மனைவியை கொண்டு சென்ற போது தலையிட்டது யாருன்னா கர்த்தர் தலையிட்டார். When Abraham and Sarah went and dwelt in Gerar, when King Abimelech took away Sarah, then it is God who intervened there. நீங்கள் தாவீது பெத்சேபாளை நீங்கள் படிப்பீர்களானா உரியாவை கொன்று போட்டு ஒன்றும் நடக்காதது போல எல்லாவற்றையும் மறைத்து விட்ட தாவீதுக்கு தேவனே தீர்க்கதரிசியை அனுப்பி அவனை எச்சரித்தார், அவனுக்கு தண்டனையும் கொடுத்தார். In the incident of David and Bathsheba, when David killed Uriah and covered up everything as if nothing happened, but God himself intervened and sent that prophet and warned him and gave him punishment. ஆபிரகாமுக்காக யாரும் பேச முடியல, உரியாவுக்காக யாரும் பேச முடியல, கர்த்தர் நின்று பேசினார். When no one could speak on behalf of Abraham and Uriah, God himself intervened and spoke on their behalf. அதே போல நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வருவீர்களானா even if you come to the New Testament, திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று யோசேப்பு யோசனையாய் இருந்தான். When Mary, who was betrothed to Joseph to be married, when Joseph secretly thought to live away or leave that relationship, உங்களுக்கு தெரியும் தேவனே தலையிடுறார். So here God himself intervened. அவர் தூதனை அனுப்பி நீ உன்னுடைய மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள நீ ஐயப்படாதே, அவளுக்குள்ளே உண்டாயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி கர்த்தரே என்ன பண்றாருன்னா அந்த மேரேஜில் இன்டர்வியூன் பண்ணி முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா யோசேப்பு அவளை சேர்த்து கொண்டு அவளை மனைவியாக்கி கொண்டார். So here the Lord himself intervened and said, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. And that at last Joseph accepted him, married him, and they became a இதே போல சம்பவங்களை வேதத்தில் படிக்கலாம். தேவனை தலையிட்டு
திருமணத்தை கௌரவிக்கிறார். So you can read such kind of incidents in the Bible where God himself intervened in the marriage life. எல்லாரும் நீங்க நல்லா கவனிக்கணும். You have to listen carefully. இந்த திருமண உறவு என்பது தேவன் ரொம்ப கௌரவிக்கிற ஒரு உறவு. So this marriage relationship is something which the Lord honors very much. ஆனால் இந்த கௌரவத்தை ஒவ்வொருவரும் தற்காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். But it is always essential and necessary for you to retain that honor. சில வேளையில நல்ல விலையுயர்ந்த வெகுமதிகளை பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுப்பாங்க. Sometimes this parents will give very precious and expensive gifts to their children. ஆனா அந்த கிஃப்ட்ஸை பிள்ளைகள் தற்காத்து கொள்ளணும். But these children have to retain those gifts. அதற்கு அவர்கள் தான் உத்தரவாதி. They are responsible for it. உங்களுக்கு தெரியும், அந்த இளைய குமாரனுக்கும் மூத்த குமாரனுக்கும் லூக்கா 15 அப்பா சரி பாகமாக ஆஸ்தியை பிரித்து கொடுத்தாரு. You know very well in Luke 15 where the father gave his possessions he divided it right way and gave both to the younger one and the elder one. அப்போ பிரித்து கொடுக்கப்பட்ட ஆஸ்தியை ஒரு பையன் முழுவதும் அழித்து போட்டான்னு பார்க்கிறோம். So when the portion was given to the each sons, one of the son squandered the entire wealth. அதே போல தான் கர்த்தர் திருமணத்தை ரொம்ப கனம் பண்ணி நம்ம கையில கொடுக்குறாரு. Similarly, the Lord also honors marriage and gives it into our life. ஆனால் அதை நாம எப்படி மரியாதையும் அதனுடைய கௌரவத்தை காத்து கொள்றோம்ன்றதுல நாம எச்சரிப்பா இருக்கணும். But how much we retain that honor and respect is very much we should இன்னைக்கு ரொம்ப சுருக்கமாக திருமணத்தில் விசேஷமாக திருமண உறவுகள், ஏன் இதை நீங்கள் மற்ற உறவுகள் கூட வைத்துக்கொள்ளலாம், தேவன் ஏற்படுத்தின உறவுகளினுடைய கனத்தை நாம் இழந்து போகாமல் காத்துக்கொள்ள செய்ய வேண்டியது என்ன? So what are we supposed to do to retain that honor and the respect which the Lord has given in relationships, also in other relationships and marriage relationships? முதலாவது, first 1 தெசலோனிக்கேயர் 4:3-8 பாருங்க. 1 Thessalonians 4 verses 3 to 8. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசிய மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். For this is the will of God, your sanctification, that you should abstain from sexual immorality, that each of you should know how to possess his own vessel in sanctification and honor, not in passion of lust, like the Gentiles who do not know God, that no one should take advantage of and defraud his brother in this matter, because the Lord is the avenger of all such, as we also forewarned you and testified. So, இன்றைக்கு நம்முடைய தியானத்தின் தலைப்பு retain your honor. உன்னுடைய கனத்தை நீயே காத்துக்கொள். Today's title of our devotion is retain your honor. இந்த கனம் தேவன் திருமணத்தில் நல் உறவுகளில் தேவன் கொடுக்கிற கனத்தை நாமே தற்காத்து கொள்ள வேண்டுமானா முதலாவது இந்த கனம் நமக்குள்ளே நாம் இருக்க பார்த்து கொள்ளணும். So in order to retain this honor that the Lord has given in our marriage relationships and other relationships, first we have to retain that honor inward. 5ஆம் வசனத்துல verse 5, அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. verse 4 in English, that each of you should know how to possess his own vessel in sanctification and honor. அப்போ நம்முடைய சரீர பாண்டங்களை நாம கனமுள்ளதா பாதுகாத்துக்கிறதுக்கு முதல்ல நாம தான் உத்தரவாதி. So we are first responsible to keep our own vessel in honor. அதாவது பொதுவாகவே குடும்ப உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்னாரு, ஒரு தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சொந்த ஊர்ல அவனுக்கு என்ன இருக்காது, கனம் இருக்காது அப்படின்னு சொன்னார். So generally when you speak about family relationships, Jesus himself said a prophet is not accepted in his own city. பொதுவாக own house, அவனுடைய சொந்த வீட்டில் அவனுக்கு கனம் இருக்காது. He is not accepted or honored in his own house. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கூட வீட்டில் இருக்கிற கணவனுக்கும் வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கும் மரியாதை குறைஞ்சிட்டு இருக்கிற வேளையில் வெளியிலிருந்து யாராவது சொந்தங்கள் வந்துட்டாங்கன்னா என்ன ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்குது பாருங்க. So even in your house you can find when there is a respect which is deteriorating and honor deteriorating in your houses for the husband and wife, but when people comes out from outside, then their honor and respect will increase. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, familiarity breeds contempt அப்படின்னு இருக்கும். அதாவது ஒருவரோடு ரொம்ப பழகி
அனுதினம் அவர்களை பேசி நம்ம ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அது என்ன பண்ணாதுன்னா நமக்கு பரிச்சயமாக ரொம்ப பரிச்சயம் ஆயிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப பழகிட்டாங்க அப்படின்னா அந்த கனமும் மரியாதையை அவங்க இழந்துடுறாங்க. So when you become familiar with some person, you will lose that honor and respect. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of the Lord. திருமணம் இதுல வந்து நேச்சுரலா அந்த ஒரு கண்டெம்ப்ட் இருக்கும். So in the marriages you have this contempt. அந்த டிஸானர், அந்த கனமில்லாத ஒரு காரியம் ஆயிடும். So that becomes a dishonor. சில வேளை நான் பார்த்துருக்கேன், அந்த கணவன் வந்து ஊரெல்லாம் ரொம்ப கனம் பெற்றவராக இருப்பார். அந்த அம்மாவுக்கு ஆஃபீஸில் பயங்கர மரியாதை, வீட்டுக்கு வந்து அந்த ஐயாவையும் அம்மாவையும் வீட்டில் இருக்கவங்க மதிக்க மாட்டாங்க. So sometimes I have seen that husband and wife who get so much of honor and respect in the workplaces, but if they come home no one will respect them. ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாலே எல்லாம் எழுச்சி நிற்பாங்க, வீட்டுக்கு வந்தால் யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. But outside in the village and city everyone will respect them and honor them, but at home no one will respect and honor them. ஆனா இதற்கு நடுவில் திருமணத்தை நம்முடைய உறவுகளில் நம்முடைய தனிப்பட்ட கௌரவத்தை, உள்ளான கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனுஷனுடைய இன்றியமையாத பொறுப்பு. But amidst this, it is our responsibility of every person to retain that honor inward which has they received in the house. எப்படி அந்த கனத்தை உள்ளாக நம்ம காத்துக்கொள்றது? How to retain that honor inward? ஒவ்வொரு மனுஷனும் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். That by keeping his own vessel in sanctification and honor. பரிசுத்தம் இல்லாம கனம் வராது. You cannot have honor without holiness. நீங்க தனிப்பட்ட விதமா உங்க வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நல்லொழுக்கமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கனம் பாதுகாக்கப்படும். So in your personal life, when you live a holy and moral life, that honor which is given to you will be retained. நீதிமொழிகள் 11:16 பாருங்க. Proverbs 11:16. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். A gracious woman retaineth honor. ஆங்கிலத்தில் கிரேஷியஸ் அப்படின்னு இருந்தாலும் தமிழில் வந்து நல் ஒழுக்கம், a well mannered woman, a good mannered, a morally stable, morally sound woman என்ற வார்த்தை இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ யாருன்னு சொன்னா தன்னுடைய மானத்தை காத்துக்கொள்வாள். Such kind of woman will retain her honor. அவளுடைய கௌரவத்தை காத்துக்கொள்வாள். She will retain her honor. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதே போல நீங்க 31ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 30ஆம் வசனம் வாசித்தால், at the same time Proverbs 31 and 31, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். Let her works இல்லப்பா 31:30 31:30, a woman that feareth the Lord, she shall be praised. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளதுதான். Favor is deceitful அழகு வீண், and beauty is vain. கர்த்தருக்கு ஒருத்தன் பயந்துட்டாங்கன்னா அவங்க புகழப்படுவாங்க. But a woman that feareth the Lord, she shall be praised. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன? What do you mean by fearing the Lord? தீமையை விட்டு விலகுறது. You have to be away from evil. பரிசுத்தமாய் வாழ அவரவர்களுடைய சரீர பாண்டத்தை காத்துக்கொள்வது. So keeping their own vessel to live a holy life. இப்படிப்பட்ட நாம் முதலாவது நம்முடைய பாடியை நாம வந்து பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வோமானால் அது என்ன கொண்டு வரும்னா நம்ம வாழ்க்கையில உறவுகள்ல கனத்தை கொண்டு வரும். So in this way, if we try to keep our own vessel and body holy, then that brings honor in our houses. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 2 Timothy 2 verse 21. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரவானா இருப்பான். If a man therefore purge himself from these, he shall be a vessel unto honor, sanctified and meet for the master's use, and prepared unto every good work. அப்போ தன்னைத்தான் சுத்திகரிக்காதவன் வந்து தனக்குடைய கனத்தை அவன் காத்து கொள்ளுவான் என்று நினைப்பது கூடாத காரியம். So it means that a person who doesn't clean his own vessel and body cannot expect to retain his honor. எதிலிருந்தெல்லாம் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும்? He has to cleanse himself from what? நீங்க முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு நல் ஒழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும்னு பார்க்கிறோம். So if you read the early previous verses, you can see how you are supposed to be moral. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கனத்தை காத்து கொள்ள வேண்டியதுல உறவுல ஈடுபடுற ரெண்டு பேருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. So in retaining your honor plays a very important role for everyone who is taking part in that relationship. சில பேர் சொல்லுவாங்க என்னை யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. Some people will say no one is respecting me. நான் உங்களுக்கு தயவா சொல்லுவேன், I tell you humbly, உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தை காத்து கொள்ள வேண்டியது உங்க பொறுப்பு. It is your responsible to keep your honor.
நீங்களே உங்க கனத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. You should not spoil your honor. ஒரு கணவனுக்குன்னு ஒரு கனம் இருக்கு, A husband has his own honor. தகப்பனுக்குன்னு ஒரு கனம் இருக்கு, A father has his own honor. அதை அவர் காத்துக்கொள்ளணும். He has to retain அந்த it. எல்லை மீறி போயிட்டாருன்னா கனம் போயிடும். If he crosses that limit, he will lose it. ஒரு மனைவிக்கு ஒரு தாய்க்குன்னு ஒரு கனம் இருக்கு. A wife and a mother has her own honor. அவங்க அந்த எல்லைக்குள்ளேயே கட்டுப்படுத்தி இருந்தாங்கன்னா அந்த கனத்தை காத்துக்கொள்வாங்க. If they remain in that boundaries and territories, they will retain that honor. அந்த எல்லையை கடந்து அவங்க வாழ்க்கையை ஒழுக்கமற்றவர்களாய் வாழ்ந்துட்டாங்கன்னா கனம் போயிடும். If they cross that boundary and live an immoral life, they will lose their honor. அதே போல நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில இந்த உறவுகள் நடுவில் நம்ம கனத்தை இழந்து போகாதபடி எச்சரிப்பா இருக்கணும். And also I would tell you, we should be very careful that we may not lose that honor among our relationships. நான் சொல்லுவேன், மாமனார் மாமியாரா இருந்தீங்கன்னா கூட உங்களுக்குன்னு வர வேண்டிய கனத்தை நீங்க தற்காத்து கொள்றதுல நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Actually, even if you are in-law, father-in-law or mother-in-law, you must be very careful to retain your honor. சிலர் பார்த்தீங்கன்னா அற்ப விஷயங்களுக்காக தன் கௌரவத்தை இழந்துருவாங்க. There are some people who will lose their honor just for simple things. சின்ன சின்ன காரியங்களில் போய் தலையிட்டு அற்பமான காரியங்களில் போய் இவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு போட்டிக்கு நின்றுட்டு ஒருத்தரோட ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த நல் உறவில் உண்டாகிற நல்ல கௌரவம் இருக்கு பாருங்க, அதை இழந்துடுறாங்க. So when people intervene in silly things, when they try to give their own opinion in the silly things just for a competition or comparison, then they will lose that honor that is present in those அநேக குடும்பங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. Many families are undergoing this problem. அந்த கனத்தை அவங்களே இழந்துக்கிட்டாங்க. They themselves have lost their honor. நாம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இந்த honor இன்வர்ட், இது நமக்குள்ள காத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷமா வைக்கணும். So this honor should be inward, a precious thing that ought to be kept inside. இரண்டாவது நான் சொல்லுவேன், second I would tell you, நம்முடைய வாழ்க்கையில கனத்தை இழந்து போகாம இருக்கணும்னா முதலாவது உள்ளாக நம்முடைய கௌரவத்தை காத்துக்கொள்ளணும். First, in order to retain your honor, you have to retain that honor inward. அடுத்தது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 6 பாருங்க. 1 Peter chapter 3 verses 3 to 6. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவது. இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. Do not let your adornment be merely outward, arranging the hair, wearing gold, and putting on fine apparel. Rather, let it be the hidden person of the heart, with the incorruptible beauty of a gentle and quiet spirit, which is very precious in the sight of God. இப்போ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற இந்த உறவை கௌரவத்தோடு காத்துக்கொள்ளணும். என்ன செய்யணும்? So this relationship, which is found to be very precious in the sight of God, what we are supposed to do to retain its honor? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. 1 Peter chapter 3 verse 5. அப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். For in this manner in former times the holy women who trusted in God also adorned themselves, being submissive to their own husbands, as Sarah obeyed Abraham, calling him Lord. நான் சொல்லுவேன், முதலாவது இந்த கனம் உள்ளானது நம்மையே நம்ம கனத்தில் காத்துக்கொள்றது. First I tell you, this honor is inward, where you have to retain your own honor. ரெண்டாவது நான் சொல்லுவேன், இந்த உறவுகளில் கனம் இழந்து போகாமல் இருக்கணும்னா honor one another, ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. Next, in order to retain your honor, you have to honor one another. இங்க பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாராள் ஆபிரகாமை ஆண்டவனேன்னு கூப்பிட்டு அவனை கீழ்ப்படிந்திருந்தாள். Here this verse says Sarah obeyed Abraham, calling him Lord. சில பேர் நினைக்கிறாங்க இந்த வசனம் ரொம்ப அநேக சகோதரர் ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம். So this is a verse which most sisters will like. பாருங்க, அந்த காலத்துலலாம் அப்படி ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்க. See, those days they called him as Lord. இந்த காலத்துலலாம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. But today it is very worse. என்ன மரியாதையே கொடுக்கிறது இல்ல. She is not giving me respect. அப்போ பொதுவா என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சறாங்கன்னா, மரியாதைன்றது பெண் கணவனுக்கு கொடுக்கறதா மரியாதை. So eventually they expect that honor is something a woman should give to man. அதனால கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறாங்க. So therefore the husband need not give respect to wife itself. நான் நேத்திக்கே உங்களுக்கு நான் சொன்னேன், but told பைபிள் ரெண்டு பேருக்கும் பேசுது. The Bible speaks to both the people. ஒரு பக்கம் மனைவியானவள் கணவனை கனம் பண்ணி கீழ்ப்படுகிற அதே வேளையில, on one side when her wife respects and obeys the husband and obeys and gives respect and honor. நீங்கள் அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. If you read 1 Peter 3:7, அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியால்
உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே நடந்து உங்களுடனே அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். Likewise, ye husbands, dwell with them according to knowledge, giving honor unto the wife as unto the weaker vessel, as being heirs together of the grace of life, that your prayers will not be hindered. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். I think you can understand this. அதாவது மனைவி கணவனை கனம் பண்ண வேண்டியது அவசியம். And it is necessary that a wife should honor his husband. ஆனா மனைவி மட்டும் கனத்தை எப்பவுமே செலுத்திட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. But it is not actually necessary that wife alone should give honor. அவள் வந்து அடிமையாக அல்ல. She is not like a slave. பேதுரு சொல்றாரு, Peter says, நீங்கள் திருமணம் செய்திருக்கிற மனைவி யாருன்னா உங்களோடு கூட நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போறாங்க, அவங்களும் பரலோகத்துக்கு வர போறாங்க. So who is your wife you have married? She is also the one who accompanies you to inherit that eternal kingdom. இதை நீங்க மனசுல வைத்துக்கொண்டு ஒரு கணவன் தன்னுடைய சொந்த மனைவியை அவன் தான் கனப்படுத்தணும். So having this in your mind, a husband ought to honor his own wife. நான் சொல்லுவேன், ஒரு பக்கம் மனைவி கணவனை கனப்படுத்துறான், on one side wife is honoring the husband, இன்னொரு பக்கம் கணவன் மனைவியை கனப்படுத்துறாரு. on the other side husband is honoring the wife. இது ஒரு மியூச்சுவல் ஆனரா இருக்கணும். ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொள்ளுகிற சமநிலையான ஒரு கனமா இருக்கணும். It should be a mutual honoring which they share with each other. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பாருங்க, அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, that's why if you read in Ephesians chapter 5 verse 24, மனைவிகள் வந்து கிறிஸ்துவுக்கு சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கணும். Therefore as the church is subject unto Christ, so let the wives be their own husbands in everything. இப்ப கிறிஸ்துவாகிய கணவன் என்ன சொல்றாரு? So what does this Christ the husband says? அவர் வந்து கீழ்ப்படிதலை வாங்குகிறது மாத்திரம் இல்ல, he not only receives the subjection, தன் மனைவியை சுத்திகரிக்கும்படி தன்னையே ஒப்பு கொடுத்தார். he also committed himself that he might sanctify his wife. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவாங்க பாருங்க, give respect take respect னுவாங்க. மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்கி கொள்ளணும். ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful in this. கணவன் மனைவி ஒருவருடைய கனத்தை காத்து கொள்றதுல நீங்க ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கணும். Husband and wife should play a major role in retaining each other's honor. உங்களுடைய சொந்த மனைவியை சொந்த கணவனை வேறு ஒருவர் கனவீனப்படுத்துறதுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. You should never give a room for others to disrespect your husband or wife. உங்களை நீங்கள் கனம் பண்ணுகிறதை காட்டிலும் மற்றவர்களை கனம் பண்ணுங்க. You have to honor others more than you honor yourself. உங்களை நேசிக்கிறதை போல மற்றவர்களை நேசிங்க. Love others like how you love yourself. தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை அவன் நோக்க கடவன். Let him seek things of others, not of his own. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. முதல்ல கனம் உள்ளரங்கமான கனம். First honor is inward. இரண்டாவது கனம் ஒருவருக்கொருவர் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. Second honor towards each other. மூன்றாவது ஒரு கனம் இருக்கு. The third honor. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. Ephesians 6:2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாவது கற்பனையாய் இருக்கிறது. Honor the father and mother, which is the first commandment with promise, that it may be well with thee and thou mayest live long on the earth. திருமண உறவுல அவனவன் தன் சரீர பாண்டத்தை கனமுள்ளதாய் பார்த்து கொள்ளணும். So in marriage life, everyone should keep his own vessel in sanctification and honor. அந்த திருமண உறவுல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் கனம் பண்ணணும். In marriage relationships, husband and wife should honor each other. அதே திருமண உறவுல ஒரு கணவன் மனைவி தங்களுக்கு வெளியே இருப்பவர்களை கனம் பண்ணணும். ஆனர் ஷுட் பி அவுட்வர்ட். வெளியே இருக்கிறவர்களையும் கனம் பண்ணணும். And third, honor should be outward. அதுக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். I have shown you the word for that. நான் சொல்லுவேன், நீங்க கல்யாணமானவங்களோ கல்யாணம் ஆகாதவங்களோ உங்கள் சொந்த தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க, அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. No matter whether you're married or unmarried, but you have to obey and honor your father and mother. என்ன செய்யணுமா? What is supposed முதல் வசனத்துல வந்து கீழ்ப்படிங்கன்னு போட்டிருக்கு. Verse 1 it says obey your parents. இரண்டாம் வசனத்துல வந்து தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு போட்டிருக்கு. Verse 2 says you have to honor your father and mother. நீங்கள் ரோமர் 13:7 வாசிப்பீர்களானால், if you read Romans 13:7, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரியை செலுத்த வேண்டுமோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும்,
எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படவும் செய்யணும், எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ண வேண்டும். Render therefore to all their dues, tribute to whom tribute is due, custom to whom custom, fear to whom fear, honor to whom honor. என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? How beautiful it is. அப்போ ஒருவருக்கொருவர் கனம் செலுத்துறது மாத்திரம் இல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்கு வெளியே இருக்கிறவங்களையும் நம்ம கனத்தோடு நடத்த வேண்டியது அவசியம். So it is not only honoring each other, but honoring people outward is also very important. இன்னைக்கு அநேக பேர் திருமணமான உடனே அவர்கள் தங்களுடைய சொந்த பெற்றோரை கனம் பண்றதில்ல. Today many children, once they are married, they don't honor their parents. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதில்ல. They don't do the responsibility and duties they are supposed to do to them. அவர்களை பராமரிக்க வேண்டிய விதமாய் பராமரிப்பதில்லை. They don't take care of them in the way they are supposed to do it. அவருடைய முதிர் வயதில் அவர்களை அசட்டை பண்ணுகிறார்கள். They despise them in their old age. இந்தியா போன்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலம் தங்களுடைய தகப்பனையும் தாயும் கனம் பண்ணின குடும்பங்கள் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான முதியோர் இல்லங்கள் பெருகி தாங்கள் வாங்கி தாங்கள் கட்டின வீடுகளிலிருந்தே பெற்றோர் துரத்தப்பட்டு அவர்கள் வெளியிலே ரோட்ல பிச்சைக்காரர்களா அலைகிற சம்பவங்களை நாம செய்திகள்ல படிக்கிறோம். In countries like India, where earlier parents are respected so much, but today those parents are being chased away from their houses and they get accommodated in the old age homes, and there are many parents who roam around and beg around in streets. இது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு காரியம். This is really painful. கணவனாக மனைவியாக நீங்கள் குடும்பமா சேர்ந்துட்டீங்க அப்படின்றதுக்காக இவ்வளவு காலம் உங்களை வளர்த்து பெற்றெடுத்து ஆளாக்கினவர்களுக்கு நீங்க கனம் செய்யாம போயிடக்கூடாது. Just because you have got united together as a husband and wife, it doesn't mean that it doesn't mean that you should not give honor to your parents who have brought you up so far. நீங்க அவங்கள கனம் பண்ண நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். You should be very careful to honor them. ரூத் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல போவாஸ் ரூத்தை குறித்து ஒரு சாட்சி சொல்றாரு. In Ruth chapter 2 and verse 11, Boaz gives a testimony about Ruth. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்தது எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. And it has been fully reported to me all that you have done for your mother-in-law since the death of your husband. இந்த மாமியார் யாருன்னா உனக்கு முன் அறியாத ஜனம் அவங்க. So who was this mother-in-law? She was someone who was strange to her. முன் அறியாத ஜனத்திலிருந்து அவங்க வந்திருக்காங்க. So she came from a people or nation which is not familiar to her. ஆனா இவள் கனம் பண்ணினாள். But still she respected and honored. சொல்லுவேன் அந்த கனம் அவுட்வர்டா இருக்கணும். I tell you, this honor should be outward. ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவாங்க. They will say an incident. ஒரு முறை அமெரிக்க தேசத்துல ஒரு தம்பதி வாழ்ந்தாங்க. So in America there lived a couple. அவர்கள் வீட்டில் இந்த பையனுடைய முதிய ஒரு தகப்பனார் கூடவே வாழ்ந்து வந்தார். So in that house they had an old father who lived along with them. அப்போ ஒரு நாள் இந்த மனைவி தூண்டி விட்டு இந்த கணவனை சொன்னாங்க, இந்த அப்பா இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் கொண்டு போய் அவரை எங்கேயாவது விட்டுருங்கன்னு சொல்லி. So once this wife instigated her husband to leave their father somewhere. அப்போ இந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கு இப்போ 40 வயது. அவனுடைய முதிய தகப்பனை அவன் என்ன பண்ணான்னா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கு இங்கே விட நாங்கள் நல்ல பராமரிப்பு கொடுக்குறோம், நீங்கள் அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிடுங்கன்னு சொல்லி அந்த ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் அவரை விடுறதுக்கு எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. So now this man somehow convinced his father and he took him to an old age home saying that they will give good care and support over there in old age home and took him there. இந்த அப்பா எவ்வளவோ கெஞ்சினாராம். This father pleaded him so much. என்னை விட்டுறாதப்பா தனியா. Please don't let me go alone. முதிர் வயதில் உன்னோட உன் பிள்ளைகளோட இருக்க ரொம்ப ஆசையா இருக்கு. I desire to be with you and your children at my old age. என்னை தனியா மட்டும் விட்டுறாதன்னு அழுதாரு. He cried, don't let me alone. இந்த பையன் இல்லப்பா நான் உங்களுக்கு இப்படி செலவு பண்றேன் அப்படி செலவு பண்றேன் இப்படி பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன், நீங்க நல்லா இருப்பீங்க, இங்க இருக்கிறத விட நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூட்டி போயிட்டான். But this man somehow convinced saying that you will be very well there, I will give you this, I will give you that, they will take care of very well than how you are here. அப்போ கூட்டி போயிட்டு அந்த கார்ல இருந்து இறக்கி அந்த ஹோமுக்கு நேரா அவங்க அப்பாவை நடத்தி கொண்டு போனான். So as he went there, they both got down from the car and they were both going towards that home. அப்போ கொஞ்சம் தூரத்துல நின்னு அந்த ஹோமை பார்த்து அந்த அப்பா கண்ணீர் விட்டு அழுதாராம். This old father stood there for some time. He looked at that home and he cried. அந்த பையனுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. This man was really pained. அவரை தேற்றி, அப்பா நீங்க அழுதுறாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, நான் உங்களை பார்ப்பேன், உங்களை கவனிப்பேன், விசாரிப்பேன், உங்களை சந்திப்பேன் எல்லாம் சொன்னான். So he tried to comfort his father saying, you don't cry, I will come and meet you, I will give you this, I will give you that, I will come and visit you very often and you don't cry over it. அந்த அப்பா சொன்னாராம், நான்
நீ பார்க்க மாட்டேனோ நீ கவனிக்க மாட்டேனோ நான் அழலப்பா. His father said, it's not that I cry because you will not take care of me or support me. இதே போல 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை நான் இதே ஹோமுக்கு கொண்டு வந்தேன். In the similar manner, I brought my father to this home 40 years ago. இதே இடத்துல நின்று எங்க அப்பா அழுதாரு. My father also cried in the same place. என்னை இங்க விட்டுறாதடா, Don't leave me here. நான் எங்க போவேன், Where will I go? உன்னோட தான் நான் இருக்க விரும்புறேன், I desire to be with உனக்கு you. எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், I will not give you any trouble. எனக்கு மட்டும் இடம் கொடுன்னு அவர் அழுதாரு. He cried, give me some place in your house. நான் வந்து வேண்டா விருப்பா நான் அவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நான் அவரை இழுத்துட்டு போய் இங்க விட்டேன். But I never heard his word. I just dragged him over here and left him here. அவருக்கு என்ன நான் செய்தனோ என் பையனாகிய நீ எனக்கு செய்றியே. So whatever I did to him, you as my son do the same to me. அப்போ இது ஒரு எச்சரிப்பு. This is a really warning. நாம என்ன விதைக்கிறோமோ அதை ஒரு நாள் நம்ம அறுப்போம். What we sow, we will reap the same. இன்றைக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் தகப்பன் தாயார் வயதானவர்களா உங்களுக்கு தெரியலாம். Today, your father and mother, your in-laws, father-in-law, mother-in-law may appear to be old. ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, ஒரு நாள் வருது உங்களுக்கும் வயசாகும். But don't forget, you will also get old one day. நீங்கள் என்றைக்குமே யங் கப்பலாக இருக்க போகிறது இல்லை. You will not remain young couple always. உங்ககிட்ட பிறக்கிற பிள்ளைங்க ஒரு நாள் உங்களை ஒரு வயதானவராக பார்ப்பாங்க. Your children will look you as an old father and mother one day. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை அறுப்போம். What we sow, we will reap it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. முதலாவது ஆனர் இன்வர்ட். நம்ம உள்ளரங்கமாக நம்முடைய பாண்டத்தை சரீர பாண்டத்தை பரிசுத்தமா கனமா வைத்துக் கொள்ளணும். First, honor inward by keeping your own vessel and body holy and honored. இரண்டாவது ஆனர் டுவர்ட்ஸ் ஒன் அனதர். ஒருவருக்கொருவர் நாம கனம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். Second, honor towards one another. மூன்றாவது ஆனர் அவுட்வர்ட். நம்முடைய உள் உறவுகளில் வெளியே இருக்கிறவர்களையும் கனம் பண்ண நம்ம பழகணும். And third, honor outward, where we have to honor the relationships outside our inner circle. கடைசியா ஒரு ஆனர் இருக்கு. Last one, 1 சாமுவேல் 2:30 1 Samuel 22 verse 30. அதுல கடைசி பகுதி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Last part of the verse, them that honor me I will honor, and they that despise me shall be lightly esteemed. நான் சொல்லுவேன், கடைசியா ஒரு கனம் உறவுகளில் நீங்க காக்க வேண்டிய கனம் வந்து ஆனர் அப்வர்ட். The last honor that you're supposed to retain is honor upward. மேலோங்கி நம்முடைய கனம் தேவனுக்கு செலுத்தப்படணும். The honor that we are supposed to give to the Lord. தேவன் நம்மை கணவன் மனைவியாக இணைத்திருக்கிறார் என்பது சத்தியம். And it is true that the Lord has united us as husband and wife. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்னா குடும்பமாக கர்த்தரை கனம் பண்ணணும். You both together as a family should honor the Lord. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல எலிசபெத் சகரியாவை பற்றி ஒரு நல்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. In the Gospel of Luke, you can read a very good word that is being written about Elizabeth and Zechariah. அவர்களை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை வந்து, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட கற்பனைகளின்படியேயும் நியமனத்தின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். And they both were together following the commandments of the Lord and feared the Lord and feared the Lord and கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. நீங்க லூக்கா 1 நீங்க 6 பாருங்க. Luke 1:6. Luke chapter 1 and verse 6. இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். And they both were righteous before God, walking in all the commandments and ordinances of the Lord blameless. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த வார்த்தை. It is very beautiful. ரெண்டு பேரும் சேர்ந்து கர்த்தரை கனம் பண்ணாங்க. They both together honored the Lord. கர்த்தருக்கு அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் கீழ்ப்படிதலால தேவனுடைய கற்பனைகளை வந்து அவங்க பின்தொடர்ந்து நடந்ததுனால ரெண்டு பேரும் தங்களை இணைத்த தேவனை கனம் பண்ணினவர்களா இருந்தாங்க. Just because they obeyed the Lord and walked in all his commandments, they both honored the Lord together. யோசுவா சொல்வாரு, Joshua says, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். As for me and my household, we will serve the Lord. குடும்பமா நாங்க அவரை ஆராதிப்போம். We will together as family worship the Lord. குடும்பமாக நாங்க அவருக்கு கீழ்ப்படிவோம். We will together as family obey the Lord. குடும்பமா அவரை ஆராதிப்போம். We will together as the Lord worship the Lord. நீங்கள் நீதிமொழிகள் 3 வருவீர்களானால், if you come to Proverbs 3:9, உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுன்னு போட்டிருக்கு. Honor the Lord with thy substance and with the first fruits of all thine increase. கர்த்தரை எப்படி கனம் பண்றது? How to honor the Lord? முதலாவது அவருக்கு கீழ்ப்படிவதனால. First by obeying the Lord. கர்த்தரை எப்படி கனம் பண்றது? How to honor God? அவரை ஸ்தோத்திரித்து அவரை சேவிப்பதனால. By praising and serving the Lord. மூன்றாவது கர்த்தரை எப்படி கனம் பண்றது? Third, how to honor God? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Honor you the Lord with all your substance and with the first fruits of all your increase. ஒரு கணவன் மனைவியா இதுல ஒருமித்து இருக்கணும். As a husband and wife you should be united in this. எப்படி கர்த்தரை கனம் பண்ணணும்? How to honor God? கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல நம்மளை பராமரித்து போஷித்து காப்பாற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்தி வர்றாரு. நம்ம ரெண்டு பேரும் கர்த்தரை கர்த்தர் நமக்கு கொடுத்த பொருளால் நம்முடைய விளைவின் முதற் பலனால் கர்த்தருக்கு நம்ம கனம் கொடுக்கணும். The Lord is together in our family, is keeping us, is taking care of our family, providing us all our needs and nourishing and feeding us. So as a family we have to honor the Lord with all the substance and with the first fruits. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். So every family should have the habit of giving to the Lord. அதாவது தசமபாகங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல டிசிப்ளினை வீட்டில் வச்சிருக்கணும் நீங்க. You should have a discipline in your house to give the tithes and offering to the Lord. அதுல ரெண்டு பேருக்கும் ஒருமித்த கருத்து இருக்கணும். And both should have a united opinion in that. ரெண்டு பேரும் கர்த்தரை அதுல சேர்ந்து கனம் பண்ணணும். Both of them together should honor the Lord. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தசமபாகங்கள் காணிக்கைகள் கொடுக்கறத கணவன் ரொம்ப உற்சாகமா இருப்பார், மனைவி வேண்டான்னு சொல்லுவாங்க. Some houses the husband might be very cheerful to give the tithes and offering to the Lord, but her wife will not be very happy. அதே போல சில குடும்பங்கள்ல வேற குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா மனைவி கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கறதுல ரொம்ப வாஞ்சியா இருப்பாங்க, கணவன் விடவே மாட்டார். But in certain houses wives will be very much cheerful and very happy to give to the Lord, but husband will not be so. அப்படி இருக்க கூடாது. I tell you it should not be so. இன்னொரு கேட்டகரி ஆஃப் வீடு இருக்கு. There's one more category of houses. அது எப்படிப்பட்டதுன்னா அனனியா சப்பீரா போல. It is like the house of Ananias and Sapphira. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து கர்த்தரிடத்திலே திருடினாங்க. They both together robbed the Lord. நம்ம வீடு அப்படி இருக்க கூடாது. Our house should not be so. கர்த்தரை கனம் பண்ணணும். We should honor the Lord. கனம் நம்முடைய குடும்பங்களிலே காக்கப்பட வேண்டும். This honor should be retained in our houses. இந்த மாயையான பொய்யான ஒழுக்கமற்ற உறவுகளிலிருந்து பிரிந்து நாம் நம்மை காத்துக்கொள்வோமானா நம்முடைய கனத்தை நம்ம இழக்க மாட்டோம். If we abstain from this immoral, fake and duplicate relationships, we will not lose our honor but retain it. யாவருக்குள்ளும் கனமுள்ள இந்த விவாகத்துல எப்படி கனத்தை காத்துக்கொள்வது? How to retain this honor which is in this marriage life which is very honorable in all. இந்த செய்தி புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸி. It is very easy to understand this message. முதல்ல எனக்குள்ள கனத்தை காத்துக்கணும். First I have to retain that honor inward in me. நானும் என்னுடைய கணவன் நானும் என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் பரஸ்பரம் நாங்க கனத்தை காத்துக்கொள்ளணும். And myself we should retain honor within each other or toward each other. மூன்றாவது எங்களுக்கு வெளியில இருக்கிறவர்களை கனம் பண்ணணும். And next honor outward. நாலாவது மேல் நோக்கி கர்த்தரை பார்த்து கனம் பண்ணணும். Fourth honor upward the Lord. இன்றைக்கு இதுல ஏதாவது ஒண்ணுல குறை வைத்திருந்தா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. So if you lack any of these things you have to take a decision. நீங்க ரெண்டு பேரும் குடும்பமாக வீட்டாராக சேர்ந்து கர்த்தரை கனம் பண்ணுங்க. As a family, as a household and couple you have to honor the Lord. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our merciful and gracious Father, we thank you. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய சரீரத்தை நாங்கள் கனமாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace that we may keep our body holy, Lord, and honorable. எங்களுக்கு நீர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நல் உறவுகளில் ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிற ஒரு பழக்கத்திற்குள்ள வர கிருபை தார். Lord, give us also a grace and come to a habit to honor each other in the relationship that we have kept. எங்களுடைய உறவுகளுக்கு வெளியிலே இருக்கிறவர்களை நாங்கள் ஒருமித்து நாங்கள் கனம் பண்ண எங்கள் பெற்றோரை கீழ்ப்படிய ஆண்டவரே அவர்களை கனப்படுத்த எங்களுக்கு கிருபை தார். Lord, also give us grace that we may honor our parents, our father and mother, and obey them, Lord. எல்லாவற்றுக்கும் மேலாக above all எங்களை படைத்து எங்களை ஆதரித்து இணைத்து வைத்திருக்கிற உம்மை கனம் பண்ண கிருபை தார். Give us grace to honor you who have created us and who have united us, Lord. ஆண்டவரே எங்களுடைய பாட்டினால் துதியினால் ஸ்தோத்திரத்தினால் மாத்திரமல்ல, Lord, not only with our songs, with our praises and worship, Lord. ஆண்டவரே எங்களுடைய முதற்பலனால் கர்த்தருக்கு நாங்கள் கனத்தை கொடுக்க கிருபை தார். Give us grace to honor you with the first fruits of our increase, Lord. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உம்மை எப்பொழுதும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால் உண்டாகிற கனத்தை நாங்கள் அனுபவிக்க கிருபை தார். Give us grace that our life will, Lord, experience that honor which we receive by obeying your word. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord.